அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் இணைந்து ஈரானின் பல நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இஸ்பஹானில் எரிவாயு கட்டுப்பாட்டு மத்திய நிலையம் மற்றும் கட்டடங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கொராம்ஷார் எரிவாயு உற்பத்தி நிலையத்தின் எரிவாயு குழாய் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளது. ஈரானின் தெஹ்ரான் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான சயீத் ஷமாக்தாரி மற்றும் அவரின் 2 பிள்ளைகளும் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இன்று அதிகாலை இஸ்ரேலின் 5 இலக்குகள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவிக்கின்றது. ராக்கெட் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலின் ராணுவ முகாம்கள், ரேடார் மத்திய நிலையம் மற்றும் பீரங்கி நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை உண்மையா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை திறக்குமாறு எச்சரிக்கை விடுத்து ஈரானுக்கு வழங்கிய 48 மணித்தியால கால அவகாசம் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 5:14க்கு நிறைவடைந்தது. எனினும் ஈரானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் ஈரான் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி நேற்று மாலை அறிவித்தார். நாம் அவர்களுடன் சிறந்த முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். நேற்று முன்தினம் இரவு முதல் கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன. பயனுள்ள பேச்சுவார்த்தையாக இது அமைந்துள்ளது. அவர்கள் அமைதியை விரும்புகின்றார்கள். அணு ஆயுதங்களை தம்வசம் வைத்துக் கொள்ளாதிருப்பதற்கும் அவர்கள் இணங்கியுள்ளனர். இதனை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை பார்ப்போம். அவ்வாறு முடிவுறுத்துவதற்கு சில வாய்ப்பு இருப்பதாகவே நான் கூறுவேன். இதேவேளை எதிர்கால தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு ஜனாதிபதி டிரம்ப் தமது தரப்பிடம் கோரியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். எதிர்கால தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு ஜனாதிபதி டிரம்ப் எம்மிடம் கோரியுள்ளதுடன் தாக்குதல்களை நாம் தற்போது நிறுத்தியுள்ளோம். ஈரானின் நிர்வாகம் வீழ்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா? ஆம், அநேகமான சாத்தியங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். எனினும் தற்போது அது இயலாது. நிர்வாகம் இப்போதே வீழ்ச்சி அடையும் என என்னால் உறுதிப்படுத்த முடியாது. எனினும் அதனை வீழ்த்துவதற்கு தேவையான சூழலை நாம் உருவாக்க வேண்டும். இதேவேளை அழுத்தங்களுடனான தாக்குதல்களின் அடிப்படையில் எதிரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. 78வது பழிவாங்கும் அலை செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். திமோனா, டெல் அவீவ் மற்றும் எய்லாட் எனும் இஸ்ரேலின் முக்கிய இடங்களை இலக்கு வைத்துள்ளதுடன் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிக்குமா? அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் ஈரானின் அதிகாரிகளை சந்திப்பதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சில இன்று மாலை செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு இறுதியில் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஈரான் பாராளுமன்ற சபாநாயகரை சந்திக்க உள்ளதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் சிலர் 2 நாட்களுக்குள் பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளதாகவும் ஈரான் இது தொடர்பில் இதுவரை உறுதியான தகவலை வெளியிடவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த நெருக்கடியில் நடுநிலைக்கு இடமில்லை என ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது காலிகாஃப் இன்று மாலை கூறியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். ஈரான் மனித குலத்திற்காக போராடுகிறது. இந்த உலகம் காசாவிற்கும் இந்த காலனித்துவ பயங்கரவாத ஆட்சிக்கும் எதிராக உள்ளது, அல்லது எப்ஸ்டீன் வர்க்கத்திற்கும் சிறுவர்கள் மீதான சித்திரவதையாளர்களுக்கும் எதிராக உள்ளது. இங்கு நடுநிலை இல்லை. மேற்கோள் முடிவு. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என தெரிவித்த ஈரான் சபாநாயகர், நிதி மற்றும் மசகு எண்ணெய்க்கான சந்தைகளை கையாள்வதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் போலியான செய்திகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக ட்ரம்ப் வெளியிட்ட கருத்தை ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாயம் நிராகரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் ஈரானின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என அவர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி ஈரானின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. டெக்சாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ. இதேவேளை அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தின் போர்ட் ஆர்தர் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ பரவியது. தொழில்நுட்ப கோளாறினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அமெரிக்க அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாளொன்றுக்கு 3,80,000 எண்ணெய் பீப்பாய்கள் விநியோகிக்கப்படுகின்றன. குறித்த பகுதிகள் வசிப்போரை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எண்ணெய் விலைக்கு என்ன நடக்கும்? அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்பில் செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் உலக சந்தையில் வீழ்ச்சியடைந்த எண்ணெய் விலை இன்று மாலை மீண்டும் அதிகரித்தது. லண்டன் பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை இன்று மீண்டும்
100 அமெரிக்க டாலரை விட அதிகரித்ததாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று முற்பகல் 4 வீதத்தால் எண்ணெய் விலை அதிகரித்து பீப்பாயொன்றின் விலை 104 அமெரிக்க டாலராக பதிவானதுடன் இன்று மாலை வேளையில் 102 அமெரிக்க டாலருக்கு வீழ்ச்சியடைந்தது. அமெரிக்காவின் WTI சந்தையில் மசகு எண்ணெய் கேன் ஒன்றின் விலை இன்று முற்பகல் 3.87 வீதத்தால் அதிகரித்து 91.54 அமெரிக்க டாலராக பதிவானது. மாலை வேளையில் அதன் விலை 90.35 அமெரிக்க டாலராக காணப்பட்டது.